Hi guys, this is Nifty team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வச்சு, அதாவது நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் லெவலில் வச்சும் இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் ஆப்ஷன் மார்க்கெட்டில் இன்ட்ராடேல எப்படி அக்யூரேசியாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் தான் இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, மற்றபடி வேறு எந்த ஆப்ஷன் செயின் கான்செப்டோ, மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் எதுவுமே இருக்காது. இது முழுக்க முழுக்க செல்லர்ஸோட கான்செப்டை பொறுத்து இருக்கும். அதாவது ஒரு செல்லர்ஸ் மார்க்கெட்டில் பையர்ஸ் எப்படி வின் பண்ண முடியும் அப்படின்றத வச்சு தான் இந்த கான்செப்டே இருக்கும். அதாவது செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆகிறாங்களோ அங்கே போய் பையர்ஸ் எப்படிலாம் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றத வச்சு தான் நம்ம இதை ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணியிருக்கோம். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்டு, ஆப்ஷன் செயினை வச்சு பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆக்டிவ் கான்ட்ராக்டரை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது, எல்லாமே இதில் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் உள்ளே அடங்கிடுது. ஓகேங்களா? நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த ஸ்ட்ராட்டஜியே. ஓகேங்களா? அதனால் எல்லோரும் புரிஞ்சிக்கிற மாதிரியும் ரொம்ப ஈஸியாகவும் இந்த ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஆப்ஷன் செயினை போட்டு அதை குழப்பிக்கிட்டு பார்த்துக்கிட்டு, ஆக்டிவ் கான்ட்ராக்டை போய் அப்பப்போ சும்மா பார்த்துக்கிட்டு இவ்வளோ விஷயத்த பார்க்கறதுக்கு பதில் சிம்பிளாக ஒரே ஒரு லாஜிக்கை மட்டும் நம்ம வச்சு, இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு லாஜிக் தான். செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆகிறாங்களோ அங்கே போய் பையர்ஸ் வந்து உள்ளே வந்து பை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளாக இது எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,670 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷத்தில் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,327 பக்கமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் கிட்ட பாசிட்டிவ். ஓகேங்களா? எஸ்டர்டே ஐ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓப்பனுக்கு மேலே. ஓகேங்களா? ஓப்பனும் ஐயும் சேமாக தான் இருந்தது இன்றைக்கி. ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன இடமே ஐக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? ஓகே, அப்போது ஒரு 10 நிமிஷத்தில் மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவ், அதாவது பயங்கரமான பாசிட்டிவ். இன்றைக்கி எக்ஸ்பெரி வேறு, ஆனால் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. இப்போ 25,330 இருக்கும்போது 25,300 காலும், மேலே பார்த்தீங்கன்னா 25,350 புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா? நல்லாவே தெரியும். நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த 2 இந்த மணி ப்ரீமியத்தையும் வச்சு பார்ப்போம். இதில் நம்ம ஸ்ட்ராட்டஜி எதில் இருக்கோ அதை தான் நம்ம பண்ணுவோம். ஆக்சுவலாக மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்றதுனால 25,300ன்ற காலை தான் நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்த்தோம். மார்க்கெட்டும் எப்படி பாசிட்டிவாக இருக்கோ அது மாதிரி ப்ரீமியம் சேம் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா நம்ம அவனே எடுப்போம். அவனால் அதே மாதிரி இல்லை நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம போய் புட்டை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவனும் எஸ்டர்டேக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தான். ஓகேங்களா? இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா 45, இவனோட எஸ்டர்டே 75, இவனோட அட்வான்ஸ் லெவல் 95. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மேலே இங்கே நிற்கிறான் மார்க்கெட். ஓகேங்களா? எப்போதுமே இது ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. எந்தெந்த ஸ்ட்ராட்டஜியில் எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ட்ரெண்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆச்சுன்னா தான் அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இல்லை எந்த அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகாமல் அவன் பர்ஃபார்ம் பண்ணுறான்னா கண்டிப்பாக எப்போ வேணால் அவன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால் ஒரு அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆச்சுன்னா அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இவன் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே தான் இங்கே தான் அவன் இருந்தான். ஆக்சுவலாக 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு தெரியும் இவன் ஐயை தாண்டிடுவான் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா 10 நிமிஷத்தில் மார்க்கெட் பாசிட்டிவ், எஸ்டர்டே ஐக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோக்கு கீழே இருக்குது, ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருக்குது. அப்போது மார்க்கெட்டும் புட் ஆப்ஷனும் சேம் சினாரியோவில் இருக்குது. மார்க்கெட் எஸ்டர்டே உடைக்கும் போது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடச்சி தான் ஆகணும், உடச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது கால் ஆப்ஷன் மட்டும் என்ன பண்ணுவான்? கால் ஆப்ஷன் ரெண்டு பேரும் சேம் சினாரியோ இருக்கும்போது கால் ஆப்ஷன் ஐயை உடச்சாகணும். ஓகேங்களா? அப்போது 10 நிமிஷம் நம்மளுக்கு தெரியும் ஐ உடைய போகுது அப்படின்ட்டு. இதெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தால் நீங்கள் ஈஸியாக டக்குன்னு போய் பார்த்துட்டு டக்குன்னு எடுக்க முடியும். ஓகேங்களா?
ஓகே, அதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. அப்போ 10 நிமிஷத்தில் இங்கே இருக்குது மார்க்கெட். அப்போது நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும்னா 95ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். அப்போது நம்ம 95க்கு அபோவ் 95லையோ இல்லை 100லையோ கூட நம்ம ஒரு பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சுட்டு 100ல் போட்டு வச்சா கூட 85 தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வரும். ஓகேங்களா? அதாவது 85ன்றது 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அப்போ 100ன்ற இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த 15 பாயிண்ட் டார்கெட் உண்டு. ஆக்சுவலாக 140 வரைக்கும் போயிட்டாங்க ஒரே கேண்டில் தான். அதாவது ஒரு 30 பாயிண்ட் உங்களுக்கு போனஸ் கிடச்சிச்சு. 15 பாயிண்டில் நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அவன் ஒரே கேண்டிலே இவ்வளோ பாயிண்ட் போகும்போது நீங்கள் உடனே ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தது அப்படியே மார்க்கெட் ப்ரைஸ்லேயே கட் பண்ணியிருப்பீங்க கன்ஃபார்மாக. இதுதான் எல்லோரும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஓகே, இது பிரேக் அவுட். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம என்ட்ரி எடுத்துருக்க முடியும் ஆக்சுவலாக. ஆனால் இவ்வளோ ஸ்பீடாக இவ்வளோ 10 நிமிஷத்தில் இவ்வளோ ஸ்பீடாக நம்ம ஸ்ட்ராட்டஜியே 10 நிமிஷம் ½ ஹவர்லேயே முடிச்சிடும். எப்போவுமே மேக்ஸிமம் 45 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவோம். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் சரி பக்காவாக என்ட்ரி 10 நிமிஷம் ½ ஹவரில் முடிஞ்சிடும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த பிரேக் அவுட்டில் எடுக்காதவங்க இதில் புல் பேக்கில் எடுக்கலாம். ஓகேங்களா? புல் பேக்கில் மார்க்கெட் வந்து இதில் புல் பேக் ஆகி பாருங்கள் எவ்வளோ பெரிய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 178 வரைக்கும் போயிருக்கு. 95ல் வந்து ஒரு கேண்டில் நிற்குது. அப்புறம் 100ல் தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 100ல் வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? தெளிவாக புல் பேக்கில் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போட்டுருந்தீங்கன்னா 15 பாயிண்டில் ஃபஸ்ட் லாட்டும் அடுத்த ஒரு 1:2 1:3 போச்சு அப்படின்னா செகண்ட் லாட்டையும் கட் பண்ணிட்டு வெளியே வரணும். அப்போ தான் அந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு இதிலே பிடிச்சிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் புல் பேக்கில் எடுக்கும்போது ஒரு ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போனாலும் நீங்கள் அதை பற்றி பார்க்கவும் கூடாது. அதுக்கப்புறம் எந்த ட்ரேடும் பண்ணவும் கூடாது. அது எப்படி போனாலும் நீங்கள் கவலையும் படக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதுதான் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ணணும்னா கண்டிப்பாக மணி மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளினும் முக்கியம். இப்போ நான் சொன்ன விஷயந்தான் டிசிப்ளின். ஒரு ட்ரேட்னால் ஒரு ட்ரேட் தான். கரெக்டாக ஸ்டாப் லாஸ்னால் ஸ்டாப் லாஸ் தான். 15 பாயிண்ட்னா 15 பாயிண்ட் வைக்கணும். டார்கெட்னா டார்கெட் பக்காவாக நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது தான், முழுமையான ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இதில் கன்சிஸ்டண்டாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜியே இல்லைனா கூட நீங்கள் இதில் டிசிப்ளினும் பொறுமையும் இருந்தால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியுன்றதை திருப்பியும் சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, அப்புறம் பாருங்கள் மார்க்கெட் எங்கே வந்து திரும்புகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எஸ்டர்டே ஐயில் தான் வந்து திரும்புகிறான். ஏன் இவன் எஸ்டர்டே ஐயில் திரும்புகிறான் அப்படின்னா புட் ஆப்ஷன் வீக்கு. எஸ்டர்டே லோ கீழே இருக்கான், ஓப்பனுக்கு கீழே இருக்கான், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கான். மார்க்கெட்டும் சேம் சீனரியில் இருக்கான். மார்க்கெட்டும் புட்டு நெகட்டிவாக இருந்தால் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும், காலும் பாசிட்டிவாக இருக்கும். 2 பேரும் சேமாக இருக்காங்க. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் எஸ்டர்டேக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னாலே கால் ஆப்ஷனும் அப்படி தான் இருப்பான். ஓகேங்களா? கால் ஆப்ஷன் அப்படி இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆனால் புட் ஆப்ஷனும் மார்க்கெட்டும் சேமாக இருக்கிறாங்களா? புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருந்தால், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தால், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் கால் ஆப்ஷன் எஸ்டர்டேக்கு மேலே தான் இருக்கணும், ஓப்பனுக்கு மேலே தான் இருக்கணும், ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே தான் இருக்கணும். இதுதான் ரூல். ஆனால் இது 100%ஆ அப்படின்னு கேட்டால் இல்லை. 80% இப்படி தான் நடக்கும். 20% நடக்காமல் போகலாம். அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல உள்ள எதை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா டிசிப்ளின், மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, அதனால தான் மார்க்கெட் இன்றைக்கி ரிவர்ஸே ஆகலை. எஸ்டர்டே ஐ மேலேயே அவன் ஏன் இருந்து சஸ்டெயின் ஆகி மேலே போகிறான் அப்படின்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ கீழே, மார்க்கெட்டும் பாசிட்டிவ், புட் ஆப்ஷன் நெகட்டிவ். ஓகேங்களா? இதனால தான் இது இன்டிப்த்தாக நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அது நல்லாவே புரியும் அப்போது. ஓகேங்களா? ஓகே, இப்படி தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்துருக்கணும். மிகப்பெரிய ஒரு இங்கே புல் பேக் ஆகி ஒரு 11 மணிக்கெலாம் மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் போச்சு. ஆக்சுவலாக இதில் 0 to ஹீரோ பண்ணியிருக்கலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணியிருக்க முடியும். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டால் எப்போவுமே ஒரு 12:30 1:30 2:30 இந்த 3 டைமில் தான் நடக்கும். அப்போது இந்த இடத்துல பண்ணலாமா அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது ஒரு 12:50க்கு இந்த இடத்துல பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். ஆனால் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. நம்ம கான்செப்ட் பிரகாரம் 0 to ஹீரோ கான்செப்டில் வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்கணும். அப்போ இவனை பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். ஏன் பண்ணலாம் அப்படின்னா கால் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றது நம்மளுக்கு நல்லா ரிவர்ஸ் ஆக போகிறது இல்லைன்னு தெரியுது. ஏன் ரிவர்ஸ் ஆக போகிறது இல்லைன்னா மார்க்கெட் பாசிட்டிவ். அப்போ இவனும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் நெகட்டிவ் ஆனால் தான் இவனும் நெகட்டிவ் ஆகும். ஓகேங்களா? மார்க்கெட் நெகட்டிவ் ஆகும்போது புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக மாறும். அந்த மாதிரி மாறலை, மார்க்கெட் பாசிட்டிவாகவே இருக்குது, புட் ஆப்ஷன் நெகட்டிவாகவே இருக்குதுன்னா இவன் எப்படி மாறுவான்? மாற மாட்டான். அப்போது இவனும் பாசிட்டிவாகவே தான் இருப்பான். மார்க்கெட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இவனும் இருப்பான் கால் ஆப்ஷன். ஓகேங்களா? அப்போது இவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது உங்களுக்கு ஒரு 80% தெரியும். அப்போது இந்த இடத்துல ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில்
அவுட் ஆஃப் த மணியில் போகணும். ஓகேங்களா? இப்போது 300 மார்க்கெட்டு 350 இருக்குன்னா 300 இந்த மணி அப்போது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் 450 ஒரு 100 பாயிண்ட் தள்ளி 400 450 போய் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போது 450ன்ற ப்ரீமியத்தை போய் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அவுட் த மணி அது. எப்படியா இருந்தாலும் கால் பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்ட்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவுட் த மணியில் போய் பண்ணணும். அவுட் த மணியில் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாக கிடைக்கும். பாருங்கள், ₹13 கிடச்சிருக்கு 11 மணிக்கு. ஆக்சுவலாக சாரி, ஒரு மணிக்கு வந்து ₹28 கிடச்சிருக்கு. இதுவே அதிகம் தான் சொல்லுவேன் நான். ஆக்சுவலாக 15க்குள்ளே இருக்கணும். 15 இருந்தாலும் ஓகே தான். ஆனால் ₹23 இருக்கான். ஆனால் மார்க்கெட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். புட் ஆப்ஷன் பயங்கர நெகட்டிவாக இருக்கிறான். கால் ஆப்ஷனும் பயங்கர ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறான். அப்படின்னும்போது அவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது 80% எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். அப்போது இந்த அவுட் த மணியில் ப்ரீமியம் வந்து அதாவது இந்த மணியில் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது, அட் த மணியில் மீதியாக இருக்குது. அப்போது அவுட் த மணியில் தான் கம்மியாக இருக்குன்றதும் எல்லாருக்கும் தெரியும். அப்போது அவுட் த மணியில் போய் அந்த இடத்துல நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மணியே கம்மியாக இருக்குது ப்ரீமியம்னா அதை எடுத்துகிட்டு போயிடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இல்லை அப்படின்னும் போது அவுட் த மணியில் போய் பண்ணணும். அவன் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரிஞ்சா. ஓகேங்களா? அப்போது இது வந்து பாருங்கள், ₹25 நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 110 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 3 மடங்கு. ஓகேங்களா? சிம்பிளான என்ட்ரி. ஓகேங்களா? இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இதில் ரிவர்ஸ் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகேங்களா? நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 3-4 ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதில் எந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ஃபேவரட்டாக இருக்குது, எந்த ஸ்ட்ரக்சர் அதிகமாக பக்காவாக ஸ்பீடில் நடக்குது அப்படின்றத பார்த்து அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. எல்லாத்தையும் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு கூடயே டிசிப்ளினும் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட்டில் இப்படி தான் கைஸ் ட்ரேட் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட்டில் இப்படி தான் ஈஸியான ட்ரேடு தான். இன்றைக்கி ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஒன் சைட் மார்க்கெட் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? பக்காவாக இருந்தது இன்றைக்கி மார்க்கெட். ஓகேங்களா? எந்த ஒரு இடத்துலையும் சொதப்பல மார்க்கெட். ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ரொம்ப பியூட்டியாக என்ட்ரி வச்சுது இன்றைக்கி. ஓகேங்களா? ஓகே கைஸ், நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ. திருப்பின்னு சொல்கிறதுனா இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும் கற்றுக்கணும் நினைக்கிறோம். நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.